ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவம் பெண்களுக்கு நீர் கட்டி வராமல் தடுக்கிறது எப்படின்னு சொல்லி. வந்ததுக்கப்புறம் மருத்துவம் செய்கிறது நிறைய இது இருக்குது. வர்றதுக்கு முன்னாடி இதை மாதம் ஒரு முறை செஞ்சு நம்ம மருத்துவம் செஞ்சோம்னா அந்த நீர்க்கட்டி வராமல் இருக்கும். நீர்க்கட்டி வர்றதுக்கான காரணம் அதிகமான வருத்தம்னா நம்ம கூட பிறந்தவங்க யாராவது பிரிஞ்சு போயிருப்பாங்க, அல்லது நம்ம சொந்தக்காரங்க யாராவது இறந்துருப்பாங்க, நம்ம சொந்த பந்தங்கள் பிரிஞ்சிருந்தாலோ இறந்துருந்தாலோ அல்லது நட்புகள் பிரிந்திருந்தாலோ இந்த மாதிரி வருத்தம் அதிகமாக, ரொம்ப அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சு பிரிஞ்சிருந்தாலும் இந்த நீர்க்கட்டி வரும். அல்லது குடும்பத்தில் பல சிக்கலில் வர்றதால வருத்தம் அதிகமாக இருந்தாலும் இந்த நீர்க்கட்டி வரும். அந்த பிசிஓடின்னு சொல்லுவாங்க. அந்த கட்டிகளை கரையக்கூடியது இந்த மருத்துவம். இதுக்கு முக்கியமாக துளசி உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. துளசிக்காக வேண்டி நம்ம கோயிலில் மாலையிலே வாங்கிக்கிடலாம். அது நம்ம தேடி போகணும் இல்லை, வீட்டில் வளர்க்கணும் இல்லாமல் பெருமாள் கோயிலுக்கு போனால் துளசி கிடைக்கும். துளசி பெண்களுக்கு நல்லதை செய்யும். அதே மாதிரி ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் கர்ப்பப்பையில். பெண்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்கிறதுல துளசி ஒரு முக்கியமான ஒரு மருந்து. ஆண்களுக்கு துளசி தேவையில்லை. துளசி சாப்பிட்டா ஆண்களுக்கு ஆண்மையை குறைத்து விடும், அணுக்கள் எண்ணிக்கையை குறைத்து விடும். பெண்களுக்கு சாப்பிட உள் உறுப்புகள் கருப்பையை சுத்தம் செய்யும் இந்த துளசி. இந்த துளசியை எத்தனையோ வகை மருத்துவம் நம்ம பயன்படுத்தினாலும் இந்த நீர் கட்டிக்கு நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம். இதன் கூட கலர்ச்சிக்காய். இந்த கலர்ச்சிக்காயை நேரடியாக சாப்பிட்டாலாம் இந்த கட்டி ஒன்றும் உடையாது. நாங்களும் 8 மாதமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், கட்டி உடையில, எங்களுக்கு இருக்குது. புதுசாக திருப்பி கட்டி வந்துக்கிட்டு இருக்குன்றாங்க. புதுசாக வராது. இந்த கலர்ச்சிக்காயை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தணும்னா, இந்த கலர்ச்சிக்காயை சாதாரணமாக சாப்பிட்றத விட இந்த துளசியோட சேர்த்து சாப்பிடணும். துளசியோட சேர்த்து சாப்பிட்டாலும் அதோட சேர்த்து கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, இது சைவமாக இருக்கிறவங்க சாப்பிட முடியாது. அசைவ பிரியர்களுக்கு தான் இது மருத்துவம். இது ஏன்னா அந்த மாதிரி பண்ணால் தான் இது வேலை செய்யும். இல்லைன்னா அது வேலை செய்யறது குறைவாக இருக்கும், வேலை செய்யாது. அதனால தான் இந்த நாட்டுக்கோழி முட்டையை பயன்படுத்துகிறோம். நாட்டுக்கோழி முட்டையை பயன்படுத்தி இதனுடைய வெள்ளை கருவை எடுக்கணும். வெள்ளை கருவை எடுத்து அதோட இதை இந்த கலர்ச்சிக்காய், துளசி, இது மூன்றும் சேர்ந்த கலவையில் நல்லெண்ணெயில் இதை பயன்படுத்தணும். இதை பயன்படுத்த நீர்க்கட்டிகள் காணாமல் போகும். நீர்க்கட்டி ஏன் வருது? அதிக வருத்தத்தால் வருது. கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறவங்களுக்கும் நீர்க்கட்டி வரும். குடும்பத்தில் அதிகமாக சண்டை சச்சரவு இருந்தாலும் நீர்க்கட்டி வரும். மாமியார் மருமகள் சண்டை இருந்தாலும் நீர்க்கட்டி வரும். குடும்பத்தில் வேற எந்தெந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்களால தாங்க முடியாத பாரம், மனசு தாங்கலைனாலே அது கர்ப்பப்பையில் கட்டியாக வரும். பெண்களுக்கு வருதுன்னா படிப்பு சுமை, அங்கே படிக்க முடியாது, படிக்காமல் வீட்டுக்கு வந்தால் தாய் தகப்பன் திட்டுவாங்களேன்ற பயம், அல்லது டீச்சர் திட்டுவாங்கன்ற பயம், அந்த வருத்தம், இல்லை கூட இருக்கிற நண்பர்கள் தோழிகள் நம்மளை கேவலமாக நினைப்பாங்களேன்ற அந்த பதட்டம், இப்படி இருக்கிறவங்களுக்கும் நீர்க்கட்டி வரும். அதனால் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எது வந்தாலும் சமாளிப்போம் அப்படின்னு இருந்தால் இந்த நீர்க்கட்டி வராது. அதனால் கவலைப்படுறத விடணும். எது நடக்குமோ அது நடந்தே தீரும். யாராலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அதனால் எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் இந்த ஒரு மனக்கவலை இல்லாமல் இருந்தால் இந்த நீர்க்கட்டி வராது. நீர்க்கட்டி வந்த பெண்கள் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவங்க முகம் வாட்டமாக இருக்கும். அவங்களுடைய பாவனை நடைமுறை வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பதட்டமாகவே இருப்பாங்க. அதிக கோபம் வரும். முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் வேலை செய்ய சொன்னால் அவங்க எடுத்து எரிஞ்சே பேசுவாங்க. யார் எது சொன்னாலும் அவங்களுக்கு திருப்பி பேசுவாங்க. சொந்த பந்தங்க யாராவது வந்தால் மரியாதை கொடுப்பாங்கன்னே மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உடம்புல இருக்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க அந்த மரியாதை கொடுக்கலன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவங்க உள் உறுப்புக்குள்ளே இருக்கிற அந்த நீர்க்கட்டிகள் அந்த மாதிரி செய்ய தூண்டும். மரியாதை கொடுக்க மாட்டாங்க. தகப்பனுக்கு புள்ள மரியாதை கொடுக்காது. தாய் எந்த சொல் சொன்னாலும் திருப்பி திருப்பி பேசும். தாயை எதிர்த்து பேசும், அண்ணன் தம்பியை எதிர்த்து பேசும். அப்போவே வயிற்றுக்குள்ளே நீர்க்கட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீர்க்கட்டி இருந்தால் தான் எல்லாரும் எதிர்க்க தோணுமே தவிர அது உண்மையான கோபம் இல்லை. அந்த கட்டி செய்கிற வேலை. அந்த கட்டி கர்ப்பப்பையில் இருந்தாலே அவங்களுக்கு கோபம் அதிகரிக்கும். கோபம் அதிகரித்தாலே நம்ம மருத்துவர் ஆலோசனை பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருக்கும். அது நீர்க்கட்டியாக இருக்கும். அந்த நீர்க்கட்டியை சுலபமாக போக்கணும்னா இப்போ அந்த மருத்துவத்தை பார்ப்போம். இந்த கலர்ச்சிக்காயில் நம்ம இப்போ மருந்து தயாரிச்சிருக்கோம். இந்த கலர்ச்சிக்காயில் நீர்க்கட்டிக்கான மருந்து. நீர்க்கட்டி, பெண்களுக்கு நீர்க்கட்டி வந்துருச்சுன்னா இந்த கலர்ச்சிக்காய், துளசி, நல்லெண்ணெய், இது மூணும் கலந்த கலவை, இதோட முட்டையினுடைய வெள்ளை கரு, நாட்டுக்கோழி முட்டையாக தான் இருக்கணும். நாட்டுக்கோழியினுடைய முட்டையினுடைய வெள்ளை கருவு
இதை எடுத்து ஒரு முட்டை அளவுக்கு எடுத்துட்டா போதும். மூணு கலர்ச்சிக்காய் கண்டிப்பாக எடுக்கணும். 3 கலர்ச்சிக்காய் எடுத்து இது கூட ஒரே ஒரு முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவு மட்டும், மஞ்சக்கருவு போடக்கூடாது, வெள்ளைக்கருவு மட்டும் இதை வந்து பவுடர் பண்ணதை நம்ம இப்போ போட்டோம். பவுடர் பண்ணி அந்த இடித்து தூளாக்கி ஜலிச்சு எடுத்து நல்ல ஒரு இதாக அரைச்சி அல்லது மிக்சிலேயே எதுலையாவது விட்டு நல்லா இடித்து அரைச்சி நல்ல பவுடராக அரைச்சிருக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இதில் கலந்துக்கணும். இதுக்கு ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய் சேர்க்கணும். 50 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்து இதை வந்து பொரிச்சு எடுத்து இதை வந்து ஒரு 7 நாளைக்கு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய நீர் கட்டி வந்து அடுத்து அதிகமாகிறது தடைபடும், இருக்கிற கட்டி குறைய ஆரம்பிக்கும். இது 7 நாளைக்கு மேலே சாப்பிடக்கூடாது. தொடர்ச்சியாக 8 மாதம் சாப்பிட்டேன், 10 மாதம் சாப்பிட்டேன் அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. விருந்து மருந்தம் 3 நாள் தான். இது 7 நாள். பெண்களுக்கான மருத்துவம் 7 நாள் சாப்பிடலாம், அது தவறு வராது. 3 நாள்லேயே சிலருக்கு வந்து சரியாக வரும். இது 7 நாள். இந்த நீர்க்கட்டி இருந்தாலே இடுப்பு வலி இருக்கும். இந்த நீர்க்கட்டி இருக்கிறவங்களுக்கு இடுப்பு வலி இருக்கும். எப்போ பாரு வந்து அவங்க வந்து இடுப்பு உட்கார முடியாது, வலி இருக்கும். அவங்களுக்கு வந்து கோபம் அதிகம் வர்றதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு வேற ஏதோ உள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. யார் சொன்னாலும் எதிர்த்து பேசுவாங்க, யார் பேசினாலும் அவங்களுக்கு கோபம் தான் வரும். வீட்டில் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, போய் சுருண்டு படுத்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு மாதவிடாய் சரியாக வராது. மாதவிடாய் நேரம் ரொம்ப சிக்கலை உண்டு பண்ணும். வலி அடி வயிற்றில் பிணைஞ்சு வலிக்கும். அவங்களால வலி தாங்க முடியாது. மாதவிடாய் 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை வரும். அந்த நீர்க்கட்டி இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்காது. நீர்க்கட்டி இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்காது. அந்த நீர்க்கட்டி சரியானாதான் குழந்தை பிறக்கும். அதனால் இதை வந்து குமரி பிள்ளைன்னு சொல்கிற கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அப்படி இதை செஞ்சு கொடுத்தோம்னா நீர்க்கட்டி வராது. வராமல் இருக்கிறவங்களுக்கு வராது. வந்து இருக்கிறவங்களுக்கு அதுக்கு மேலே அதிகரிக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அது எவ்வளோ நாளில் குறையும்னு சொல்ல முடியாது. தொடர்ச்சியாக சாப்பிட்டா கட்டி இருக்கிறவங்க 7 நாள் தான் சாப்பிடணும். 7 நாளைக்கு மேலே இதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது 7 நாளைக்கு மேலே வந்து வேண்டாம், வேறு ஏதாவது வேலையை செய்யும். 7 நாள் சாப்பிட்டுட்டு விட்டுட்டு அதுக்கு அடுத்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி அந்த 7 நாள் சாப்பிட்டோம்னா நிறைய நன்மைகள் தரும். நன்மைகள் தர அளவுக்கு தான் இதை சாப்பிடணும். இதை நீங்கள் அசைவ பிரியர்களுக்கு தான் இது ரொம்ப அற்புதமான மருந்து அமையும். சைவ பிரியர்களுக்கு இது மருத்துவம் இல்லை, அது வேற ஒரு நிகழ்ச்சியில் காட்டுவோம். இது அசைவ பிரியர்களுக்கான மருத்துவம். இது உடனடி மருத்துவம் தான். கருப்பையில் வந்து இன்னைக்கு வந்து முட்டை இருக்குது, அந்த வெள்ளை நீர் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது முட்டை மாதிரி தான் இருக்கும், திராட்சை கொத்து மாதிரி இருக்குமா. அது அளவுக்கு அதிகமாக இருக்கிற பெண்களுக்கு இதை வந்து மருந்தாக கொடுத்துட்டு வந்தோம்னா 7 நாளில் நிறைய மாற்றங்கள் தெரியும். அவங்க குணங்கள் வந்து மாறும். கோபம் குறையும் போது உள்ள கட்டி உடையுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதவிடாய் தடை வந்து நீங்கும். மாதவிடாய் தடை நீங்கிச்சினாலே உள்ள கட்டிகள் வந்து கரைய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த கலர்ச்சிக்காயை இந்த முறையில் தான் பயன்படுத்தணும். நேரடியாக கலர்ச்சிக்காயை மட்டும் இடித்து சாப்பிட்டா கண்டிப்பாக அது வந்து கருமுட்டையில் போய் சேதப்படுத்துமே தவிர நீர்க்கட்டிகளை வந்து சரி பண்ணாது. நீர்க்கட்டிகளை சரி பண்ணணும்னா இது மாதிரி அதுக்கானதை செய்யணும். ஒன்னோட ஒன்று சேர்த்தா தான் வந்து அது மருந்தாகும். ஒரே பொருளை கொடுத்தோம்னா அது ஒரு இதை தான் சரி பண்ணும். இப்போ துளசியை மட்டும் கொடுத்துட்டு வந்தோம்னா அது பெண்களுக்கு கர்ப்பப்பையை நல்லது செய்யும். துளசியோடு சேர்த்து இந்த கலர்ச்சிக்காயை கொடுத்தோம்னா கர்ப்பப்பையில் வர நீர் கட்டியில் அது வந்து உடைக்கும். இது ரெண்டும் சேர்ந்து செயல்படும் போது முட்டையினுடைய வெள்ளைக்கருவு சேரும் பொழுது அது இன்னும் அந்த கருவில் உள்ள இது வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நல்லெண்ணெயை சேர்க்கும் போது கர்ப்பப்பையில் இருக்கிற முட்டைகள் உடைஞ்சு வெளியாகி மீண்டும் முட்டைகள் உற்பத்தி ஆகாமல் தடுக்கும். அப்போ வந்து நீர்க்கட்டிகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். பெண்கள் வந்து நடக்கும்போதே தெரிஞ்சுக்கலாம், இடுப்பு வலி இல்லாமல் நல்ல நிலையில் இருப்பாங்க. இந்த முறையை பயன்படுத்தி அவங்க நீர்க்கட்டி வருவதை தடுக்க இது ஒரு சிறந்த மருந்தாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்துக்கு வந்த கடிதத்தில் திண்டிவனத்திலிருந்து ஒருவர் எழுதியிருக்கிறார். அந்த பையனுடைய அம்மாவுக்கு வந்து உடம்பு முழுவதும் எரிகிறதாம். முதல்ல வயிறு மட்டும்தான் எரிஞ்சிருக்கு. சில மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டு பார்த்துருக்காங்க, அது சாப்பிட்டதுலேயே சரியாகலை. எல்லா வகையான மருத்துவம் செஞ்சு பார்த்துட்டேன்,
நான் உழைக்கிற உழைப்பு பூரா எங்கள் அம்மாவுக்கு செலவழித்து பார்க்குறேன். அந்த செலவழிச்சாலும் அம்மாவுக்கு வயிற்று எரிச்சல், வயிறு வந்து எரியுது. அந்த வயித்துல எரிச்சல் வந்து அடங்கலைன்னாங்கன்னு சொல்லி எழுதியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் இப்போ உடம்பு முழுவதும் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த எரிச்சல் தாங்க முடியாமல் 3 முறை அவங்க வந்து தற்கொலை முயற்சிக்கு போயிருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க காப்பாற்றிருக்காங்கன்றாங்க. இது வந்து சத்து பற்றாக்குறையால் ஏற்படுறது. இவங்க வந்து காலையில் குளித்து முடிஞ்சதும் யாருமே எண்ணெய் தேய்க்கிறது கிடையாது. ஏன்னா எண்ணெய் தேய்ச்சா தான் உடம்பை வந்து காப்பாற்றும். இந்த தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறதுன்றது உடல் கவசம். இந்த உடல் கவசத்தை போட்டுட்டோம்னா நம்ம எங்கே வேணாலும் போகலாம். இந்த உடல் கவசத்தை யாரும் போடுறதில்ல. தலைக்கவசத்தையே நம்ம போடுறது இல்லையே. ஏன்னா ஹெல்மெட் போடாமல் தானே வண்டி ஓட்டுறோம். அதே மாதிரி இந்த உடல் கவசத்தையாவது போடணுமே. ஏன் எரியுதுன்னா வெயில் வந்து நேரடியாக நம்ம தோலில் பட்டதும் அந்த தோல் வழியாக ஒரு ரத்த நரம்பில் போய் வெயில் பாதிச்சு இந்த ரத்தம் சூடு ஏறி உள்ளே போகும்போது உள்ளே அனலாக போகும். அனலாக போகும்போது குடலுக்குள்ளே புண்ணாகும். புண்ணானால் எரிய ஆரம்பிச்சிடும். எரிய ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி கஷ்டம் வரும். சரியாக பசி எடுக்காது. பசி எடுக்கலன்னும் போது அவங்க சரியான உணவு எடுத்துக்கலன்னா வயிறு எரிய ஆரம்பிச்சிடும். ஏன் வயிறு எரியுதுன்னோம்னா உணவு சரியான நேரத்தில் சாப்பிடாமையும் சீக்கிரம் செமிக்கிற உணவு சாப்பிடணும். குளிர்ச்சியான உணவு எடுத்துக்கணும். இவங்க வந்து குளிர்ந்த இடத்துல இருக்கணும். இந்த புங்க மரத்தடியிலையும் வேப்ப மரத்தடியிலையும் தான் இவங்க இருக்கணும். ஒரு ஃபேன் வீட்டில் ஓடுதுன்னா ஃபேனுக்கு முன்னாடி வேப்ப இலையை கட்டி இலையை கட்டி தொங்க வச்சுருந்து அதுக்கு நேரம் அவங்க படுத்திருந்தாங்கன்னா அந்த எரிச்சல் கொஞ்சம் அடங்கும். அப்போது வேப்ப மரத்துக்கு கீழே படுக்க முடியலன்னா வேப்ப இலையை கொண்டு வந்து நம்ம ஃபேனுக்கு முன்னாடி கட்டி வச்சோம்னா அந்த காற்று வீசுகிற காற்றில் அந்த வேப்ப இலை மேலே பட்டு அந்த காற்று வந்து வேப்பங்காற்றாக மாறி அவங்களுக்கு அந்த எரிச்சல் அடக்கும். அவங்க வந்து கொஞ்சம் இந்த குளிர்ச்சியான இடத்துல ஏசியில் இருக்கணும். இல்லைன்னா நல்ல குளிர்ந்த இடத்துல இருக்கணும். பாய் போட்டு தான் படுக்கணும். இவங்கெல்லாம் மெத்தையில் படுக்கக்கூடாது. நல்ல பஞ்சு தலாணி வச்சு படுக்கக்கூடாது. காற்றாடிக்கு நேராக படுக்கக்கூடாது. இப்படியெல்லாம் படுத்தா அவங்களுக்கு வந்து எரிச்சல் அதிகரிக்கும். ரத்தம் குறைபாடு. ரத்தத்தை வந்து முதல்ல கூட்டணும். ரத்தம் கூடாமல் வந்து அவங்க உடம்பு வந்து சரி வராது. ரத்தத்தை கூட்டணும்னா சொல்லியிருக்கிறேன், ஒரு ஆப்பிள், ஒரு கேரட்டு, 1/4 பங்கு பீட்ரூட்டு, இதை வந்து தினந்தோறும் 2 முறை சாப்பிடணும். தினந்தோறும் 2 முறை சாப்பிட்றது இல்லாமல் இன்புறான்ற இந்த இலையை வந்து கொஞ்சம் எடுத்து தினந்தோறும் ஒரு 50 கிராம் அளவுக்கு சேகரித்து அதை அரைச்சி எடுத்து அரிசி மாவில் தோசையாக ஊற்றி ஒரு நேரம் கொடுக்கணும். அந்த இன்புறாவை கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த எரிச்சலுக்கு சிறுக அடப்படும். அந்த இன்புறா இலையை எடுத்து உடம்பு முழுவதும் அரைச்சி தடவணும்னா அன்னைக்கே எரிச்சல் அடங்கும். தினந்தோறும் தேய்க்கணும். தினந்தோறும் தேய்ச்சிட்டு வந்தால் அந்த எரிச்சல் அடங்கும். எரிச்சல் அடங்கணும்னா உள்ளுக்கு உணவாக அந்த இன்புறாவையே அரைச்சி தோசையாக சுட்டு சாப்பிடணும். சீந்தில் இலையை வந்து கஷாயமாக்கி அந்த சீந்தில் இலையினுடைய கஷாயத்தை உள்ளுக்கு குடிக்கணும். சீந்தில் இலை குடிச்சு வந்தோம்னா அந்த இன்புறாவும் அந்த சீந்திலும் சேர்ந்து உள்ள வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் முள் முருங்கன்னு சொல்லுவோம். இந்த கல்யாண முருங்கை, இந்த சூடு கொட்டைன்னு சொல்லுவோம். எடுத்து தேய்ச்சி வச்சா சூடு சுரீர்னு பிடிக்கும். அந்த சின்ன பசங்க விளையாடுவாங்க. அது வந்து முள் இருக்கும். அந்த முள் முருங்கை இலை, இந்த முள் முருங்கை இலையும் அவங்க வந்து அடையாக செஞ்சு தோசையில் போட்டு சாப்பிட்டு வரணும். இந்த 3 இலைகளையும் மாற்றி மாற்றி சாப்பிடணும். இன்புறா, முள் முருங்கை, சீந்தில் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இப்போ சென்னையில் சீந்தில் தெரியாதுன்னு சொன்னால ஒழிய சீந்தில் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது சென்னைக்குள்ளே. அந்த சீந்தில் இலை ஒரு இலையை எடுத்து தினந்தோறும் ஒரு வெத்தலை பாக்கு மாதிரி மடித்து சாப்பிட்டு வந்தாலே சர்க்கரை நோய் கட்டுப்படும், உள் எரிச்சல் கட்டுப்படும். நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து அந்த சீந்தில் இலை கூட நம்ம வாகை பூவும் ஆவாரம் பூவையும் மடித்து வெத்தலை மாதிரி சாப்பிட்றாங்க. சர்க்கரை நோய் கட்டுப்பட்டு நல்ல ஆரோக்கியத்தில் இருக்கிறாங்க. அந்த சீந்தில் வந்து உடல் எரிச்சலை அடக்கும். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்துக்கு வந்த கடிதத்திலிருந்து தூத்துக்குடியிலிருந்து அமுல்ன்றவங்க எழுதியிருக்காங்க. அவங்க மகனுக்கு வந்து 35 வயசு ஆகுதான். அவன் காலையில் எழுந்திரிக்கும் பொழுது தும்மல் இல்லாமல் எழுந்திருக்கிறது இல்லையா, தும்மல் அதிகமாக இருக்குது, சளி அதிகமாக இருக்குது, கட்டியாக வருதுன்னு எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டு எழுதியிருக்காங்க. இது மட்டும் இல்லாது நெஞ்சு எரிகிறது, நெஞ்சு அடிக்கடி ஏப்பம் வருதுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஏப்பம் எதுக்கு வருது, நெஞ்சு எதுக்கு எரியுதுன்னா வயிற்றுக்குள்ளே புண்ணு இருக்கும், வயிற்றுக்குள்ளே அல்சர் இருக்கும். சரியான நேரத்தில் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க இவங்கெல்லாம். அந்த நேரத்துக்கு சாப்பிடாமல் இருந்தாலே வயிற்றில் புண்ணு வந்துடும். ஏன்னா அந்த கரெக்டாக காலையில் வந்து 8 மணிக்கு சாப்பிட்ணோம்னா இல்லை 9 மணிக்கு சாப்பிட்ணோம்னா அந்த 9 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்லன்னா அந்த சுரப்பிகள் உள்ளே சுரந்து குடல்களை வந்து அரிச்சிரும். குடலில் வந்து அரிக்கும்போது புண்ணாயிடும். அந்த புண்ணானதால் உள்ளே வந்து இருக்கும். அடுத்து நீங்கள் போய் மெதுவாக சாப்பிடும்போது அந்த உணவை ஒத்துக்கிறாம ஏப்பம் வரதான் செய்யும். அந்த ஏப்பம் வரும்போது நெஞ்செல்லாம் எரியும். ஏன்னா அந்த சுரப்பி வந்து மேலே வரும்போது எரிச்சலை உண்டு பண்ணும். இந்த சுரப்பி அதிக நாட்களாக இருக்கும்போது இது அல்சராக மாறும். அல்சர் சிறுக அது வந்து புற்றுநோயாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னைக்கு வந்து அந்த இரைப்பையில் இருக்கிற சுரப்பி மேலாம்னு வருதோ
அன்னைக்கு வந்து எவ்வளோ தூரம் குடலில் அல்சர் புண்ணு இருக்கோ அத்தனையும் வந்து புற்றுநோய் புண்ணாக மாறி கேன்சராக மாறிடும். அதனால் அல்சர் இருக்குது, எனக்கு வயிற்றுல புண்ணு இருக்குன்னு ஒரு அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. அல்சர் புண்ணு இருந்தால் அதுக்கான மருத்துவம் என்னன்னா, கீரை வகைகளை நிறையா சாப்பிடுங்க, மணத்தக்காளி கீரையை நிறையா சாப்பிடுங்க, நல்லெண்ணெயை பயன்படுத்துங்க. இவங்களெல்லாம் பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆட்டுப்பால் சாப்பிடுங்க. இதை விட்டுட்டு நாங்கள் வந்து இதாக இருக்கணும், ஆட்டுப்பால் சாப்பிட்டாலே தும்மல் வராது. ஆட்டுப்பால் தினந்தோறும் சாப்பிட சாப்பிட சர்க்கரை நோய் இருக்காது. ஆட்டுப்பால் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நாட்டு மாட்டு பால் கிடைச்சா பரவாயில்ல, நாட்டு மாட்டு பால் கிடைச்சி அந்த பாலில் வந்து அவங்களுக்கு வந்து தயிர் போட்டு கொடுங்க, அந்த பாலில் இருக்கிற வெண்ணெய் எடுத்து கொடுங்க, அந்த பாலில் இருக்கிற அந்த பன்னீர் எடுத்து கொடுங்க. இதெல்லாம் கொடுத்தோம்னா அந்த அவருக்கு வர தும்மல் வர ஆரம்பிச்சிருக்கு. அவருக்கு என்ன, அவருக்கு வந்து ரத்தம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். உடம்புல நீர் தான் அதிகம் இருக்கும். நீங்கள் என்னைக்கு வந்து ஒரு 3 இட்லி சாப்பிட்டா நான் ஒரு 1½ தோசை தான் சாப்பிடுவேன்னா ரத்தத்துக்கு பதில் நீர் சுரந்து உடம்பு வந்து நீர் உடம்பாகும். அப்போ வந்து அந்த எதிர்ப்பு சக்தி இருக்காது. காலையில் அடிக்கிற பனிக்காற்றை தாங்க முடியாமல் தும்மல் அதிகமாகும். இவங்க வந்து காலையிலையும் மாலை நேரத்துலையும் தேங்காய் எண்ணெயை கை கால் முழுவதும் தேய்ச்சி அவங்க வந்துட்டு குளிச்சதுக்கு அப்புறம் தேய்க்கணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி தேய்ச்சா அது வந்து குளிச்சதும் போயிடும். குளிச்சுட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா ஓரளவு இந்த தும்மல் கட்டுப்படும். இதுக்கு வந்து நாக்கொட்டான்னு சொல்லி ஒரு காய் இருக்குது. அந்த நாக்கொட்டான் காய் வந்து புளி மாதிரி இருக்கும்ல, அதை கரைச்சி அதில் இருந்து ஒரு மாத்திரை அளவுக்கு தினந்தோறும் சாப்பிட்டாங்கன்னா அந்த தும்மல் இருமல்லாம் இருக்காது. அவங்களுக்கு வந்து உடல் பலம் கூடும். உடல் பலம் குறைஞ்சி போயிருக்கு. அது ஆண்மகனுக்காக வேண்டி தான் இந்த நாக்கொட்டானை சொல்கிறோம். இது நரி வேளாம்பழம்னு சொல்லுவாங்க. இது உங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் கிடைக்கும். நிறையா மலையோரங்களில் இது கிடைக்கும். மலைப்பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து இது அதிகமாக கிடைக்கக்கூடியது. இதை எடுத்து அந்த புளியை கரைச்சி அதுக்குள்ளே இருக்கிற விதையவும் அரைச்சி அதில் ஒரு மாத்திரை அளவுக்கு தினந்தோறும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க உடல் பலம் அதிகரிக்கும். உடல் பலம் அதிகரிக்கும் போது இந்த தும்மல் வராது. தும்மல் மட்டும் இல்லை, நெஞ்சு எரியுது எந்த நேரமுன்றாங்க. நெஞ்சு எரியுதுன்னா எரிச்சல் வந்த நேரம் ஒரு கேரட் எடுத்து அப்படியே மென்று சாப்பிடுங்க, உடனே அந்த எரிச்சல் அடங்கிடும். எரிச்சல் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு போய் வேற என்ன பார்க்குறோம், கேரட்டு பச்சையாக சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் எந்த நேரமும் நெஞ்சில் வந்து வலி இருக்குது, ஏப்பம் வருதுன்றாங்க, அவங்களுக்கு வந்து பால் ஒரு 200 மில்லி நாட்டு மாட்டு பால் எடுக்கணும். 200 மில்லி நாட்டு மாட்டு பால், 100 கிராம் அளவுக்கு பூண்டு, அது எந்த பூண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ரசப்பூடோ தரப்பூடோ அல்லது மலைப்பூடோ எந்த பூண்டாக இருந்தாலும் அதை நல்லா உரித்து எடுத்து அந்த பால்லையே வேக விடணும். இந்த பாலில் வேக விட்டுட்டே இருக்கும்போது ஒரு 5 கிராம் அளவுக்கு சுக்கு, ஒரு 5 மிளகு, ஒரு சித்திரத்தை வந்து ஒரு 5 கிராம், இதை எல்லாத்தையும் பொடி செய்து அந்த பாலில் போட்டு இன்னும் நல்லா வேக விடணும். நல்லா வெந்து நல்லா பூண்டெல்லாம் பார்த்து மையாக வெந்திருக்கணும். லேசாக தொட்டால் அப்படியே கசிஞ்சு போகணும் அந்த பூண்டு. அந்த அளவுக்கு அந்த பாலில் வேக விட்டு கருப்பட்டி இருக்கிற நம்ம பனை வெல்லம்னு சொல்கிறோம், அந்த கருப்பட்டி எடுத்து ஒரு 50 கிராம் அளவு அந்த தூள் செஞ்சு அதில் போட்டிங்கன்னா தயிர் மாதிரி ஆகிடும். இந்த தயிர் மாதிரி ஆனதை காலையில் எழுந்துச்சு வெறுமனே அது ஒரு நேரம் சாப்பிட்டோம்னா இந்த ஏப்பம் வர்றது நின்றுடும். இந்த நெஞ்சில் முட்டுறதுன்னு சொல்லுவாங்க, ஒரு உருண்டையாக வந்து ஏதோ முட்டிக்கிட்டே இருக்குதுன்னுவாங்க, உள்ளே ஏதோ பந்து மாதிரி உருளுதுன்னுவாங்க, அது வந்து வாய்வு. இந்த வாயு முட்டிக்கிட்டு இருந்தால் அந்த வந்து பூண்டு, பால், சுக்கு, மிளகு, சித்திரத்தை இவை கலந்த கலவையை வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த மூச்சு முட்டுறது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். மூச்சு முட்டுறது குறைய ஆரம்பித்தாலே ஏப்பம் வர்றது நிற்கும். ஏப்பம் வர்றது நிற்கணும்னா இந்த பூண்டு வந்து உள்ளே இருக்கிற புண்களை ஆற்ற வல்லது. இவங்க வந்து மணத்தக்காளி கீரை அது அடிக்கடி சேர்க்கணும். மணத்தக்காளி கீரையில் சூப் வச்சு சாப்பிடணும். ஆட்டுப்பால் தினந்தோறும் இவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா வயிற்றில் இருக்கிற அந்த புண்கள் ஆறி இந்த அல்சர் நோய் வராமல் தடுக்கலாம். ஆட்டுப்பால் வந்து அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். ஆட்டுப்பால் ஏன் சாப்பிட சொல்கிறேன்னா, மலையில் உள்ள அத்தனை இலைகளையும் சாப்பிட வல்லது. அதனுடைய ரோமங்களும் அதனுடைய கொம்பில் வந்து வெயில் தாக்கம் பட்டு அந்த வெயில் தாக்கத்தால் உள் உறுப்புகளில் போய் ரத்தத்தில் அது சேகரித்து அந்த கால்சியம் சத்தை கொடுக்குது. அந்த கால்சியம் சத்து கொடுக்கறதால அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சத்தை கொடுக்குது. ஏற்கனவே இவங்களுக்கு வந்திருக்கிற தலைவலி வந்து நம்ம கொடுத்துருக்கிற மருந்தால் சரியாயிருக்குன்னு எழுதியிருக்காங்க. அது ஒரு சந்தோஷமான செய்தி தான். இது போல் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. கருப்பையில் வந்த வலி மாதவிடாய் வலிக்கும் நல்லா இருக்குன்னு எழுதியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும். நாங்கள் செஞ்சதைத்தான் எல்லாருக்கும் சொல்கிறோம். ஒவ்வொருத்தரும் மாதிரி ஒவ்வொன்றும் தெரியாமல் கிடையாது. அன்னன்னைக்கு செய்கிற மருந்தை அன்னன்னைக்கு நாங்கள் சோதித்து பார்ப்போம். ஏன்னா இது எங்களுடைய முன்னோர்கள் செஞ்சது. இது ஏன் புத்தகத்தில் வரலன்னு நிறையா பேர் கேட்பாங்க. அந்த புத்தகத்தில் வர்றதெல்லாம் மெதுவாக தான் வரும். இப்போதைக்கு நீங்கள் ஜீ தமிழை பாருங்கள். நீங்கள் ஜீ தமிழை பார்த்தாலே உங்களுக்கு அதிக அளவு மருத்துவம் புரிஞ்சுக்கிருவீங்க. எல்லாருக்கும் நாங்கள் ஃபோன் நம்பர் தர முடியாது. ஃபோன் நம்பர்லாம் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நான் பயிற்சியாளர். எனக்கே ஏற்கனவே 2.5 லட்சம் பேருக்கு மேலே எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 24 மணி நேரம் எனக்கு ஃபோன் வந்த மயமாக இருக்கும்.
ஜீ தமிழில் கொடுத்தனா கோடிக்கணக்கான ஃபோன் வந்துட்டு நான் தூங்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து இந்த மருத்துவத்தை நேராக கற்றுக்குங்க. நேராக கற்றுக்கிறதுக்கு இந்த நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சின்னதாக ஃபோன் போட்டு என்ன செய்ய போகிறீங்க, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, கரண்ட் ஆஃப் ஆனதை எனக்கு சொல்லுங்கன்னுவீங்க. இந்த கரண்ட் ஆஃப் ஆனதுக்கெலாம் சொல்லணும்னா நான் 1 கோடி பேருக்கு சொல்லணும். இந்த 1 கோடி பேருக்கு சொல்லணும்னா நான் தூங்கவே முடியாது. நாளைக்கு அடுத்த மருத்துவம் என்ன நாங்கள் வந்து செஞ்சு காட்டணும் அந்த யோசனையில் போய்கிட்டு இருக்கேன். புதுசாக எனக்கு கிட்ட வர்றவங்களை நான் குணமாக்கணுன்ற எண்ணத்தில் இருக்கேன். சிலர் வந்து கோவிக்கிறாங்க ஃபோனை கட் பண்ணா. எந்த நேரம் போடுறதுனே தெரியாமல் இருக்காங்க. எந்த நேரத்தில் போடணும்னா முடியாத நேரம். வயிற்று வலி அதிகமாக இருக்குது, எனக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது, எனக்கு லோ ப்ரெஷர் ஆயிடுச்சு, நான் எங்கள் அப்பா கீழே விழுந்து மண்டை உடஞ்சி போச்சுன்னு ஒரு ஆள்லாம் பேசினார் ராத்திரியில். அதுக்கு உடனடி மருத்துவம் செஞ்சோம், காலையில் நல்லா ஆயிடுச்சு. இந்த மாதிரி மருத்துவம் கேட்டால் பரவாயில்ல. அவங்க கேட்கறதே சந்தேகங்கள் கிடையாது. கரண்ட் ஆஃப் பண்ணதை எனக்கு திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கன்றாங்க. அதை ரிப்பீட் பண்ணுவாங்க, நம்ம சேனலில் கொடுப்பாங்க. அதனால் அந்த மருத்துவத்தை நீங்கள் தொலைக்காட்சி மூலமாக தான் பார்க்கணும். ஃபோன் போடணும்னா நல்ல ஒரு காரியத்துக்கு போடுங்க. நல்லதை செய்யணும் தான் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து சிலருக்கு வந்து கருத்து வேறுபாடு இருக்கும். எங்களுக்கு வந்து 1008 வேலை இருந்தாலும் உங்களுக்கு மருத்துவம் சொல்லித்தரணும் அந்த எண்ணத்தில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த மருந்துகளை வந்து சரியான முறையில் சரியான அளவில் செஞ்சு எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.